அனைவருக்கும் வணக்கம். எங்களது அன்பு சகோதரர் சரத்குமார் அவர்கள் கள்ளக்குறிச்சியிலே ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், ஒரு பாராட்டு விழா நிகழ்ச்சியில். அதற்காக நான் இப்பொழுது திருச்சி வந்திருக்கிறேன். கள்ளக்குறிச்சியில் நடந்த பாராட்டு விழாவை முடித்துவிட்டு பிறகு திண்டுக்கல்லில் நடைபெறுகிற மதிப்புக்குரிய எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற மதிப்புக்குரிய ஜான் பாண்டியன் அவர்கள் நடைபெறுகிற மாநாட்டிலும் கலந்து கொள்வதற்காக இப்போது திருச்சி வந்திருக்கிறேன். சார், பாஜக அதிமுக பொருந்தா கூட்டணின்னு விஜய் சொல்லியிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது நான் நிறைய தடவை இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் இது குறித்து பேசியிருக்கிறாங்க. நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி நான் நேற்று ஏற்கனவே 1600 எம்எல்ஏக்கள் உள்ள கட்சி, 330 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய கட்சி. இந்த உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் அவர்களுக்கென்று ஒரு தனி மரியாதை இருக்கின்ற ஒரே தலைவன் பாரத நரேந்திர மோடி அவர்கள். இப்போ நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கி யாரோ ஒருத்தர் வந்து பொருந்தா கூட்டணி சொன்னால் எத்தனை எம்எல்ஏக்கள் கையில் வச்சுருக்கிறாங்க, எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களை கையில் வச்சுருக்கிறாங்க, எத்தனை கவுன்சிலர்கள் கையில் வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் பற்றி சொல்லுவதற்கு ஒரு காரண காரியங்கள் வேண்டும். என்டிஏ அலைன்ஸில் வேறு எதுவும் கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கு சார்? இன்றைக்கும் 8 மாதம் இருக்குது, இன்னும் 8 மாதம் இருக்குது. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக அரசை, மக்கள் விரோத அரசை, மக்கள் விரும்பத்தகாத அரசு, தினசரி பாலியல் வன்கொடுமைகள், தினசரி படுகொலைகள், 10 வயது சிறுமி முதல் 70 வயது பெரிய பெண்கள் வரையிலும் பாலியல் பலாத்காரம். அப்புறம் எங்கே பார்த்தாலும் வந்து மது போதை வழக்கம் நிறைய இடங்களில் இருக்குது. இது எங்கே? தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 59% பாலியல் வன்கொடுமை அதிகமாக நடந்தது. 125% சிறு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அதிகமாக நடந்தது. ஆசிரியர்கள் வந்து ஸ்கூலுக்கு வரும்போது போதை பழக்கத்தோடு வர்றாங்க. ஆசிரியர்கள் வந்து ஸ்கூலுக்கு வரும்போது மது போதையிலேயே வர்றாங்க. இப்படி ஒரு அரசாங்கம், ஆசிரியர்கள் இல்லாத பற்றாக்குறை, இப்படிப்பட்ட அரசாங்கத்தை, சொத்து வரி அதிகமான முறையில் சொத்து வரி, பிறகு மின் கட்டண வரி அதை விட ஜாஸ்தி. இந்த அரசாங்கம் எப்பொழுது தேர்வு இருந்தாலும் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் யாரோ எதையோ பேசிக்கிட்டு இருந்தால் நம்ம அதற்கெல்லாம் பொறுப்பு சொல்ல முடியும். முன்னாள் குடியரசுத் தலைவரை வந்து முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வந்து வீட்டு காவலில் வச்சுட்டு வந்து விசிகா திருமணம் சொல்லியிருக்காரு. யாரும் வீட்டு காவலில் கிடையாது. அவர் வந்து சுதந்திரமாக தான் இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு வதந்திகளை பரப்பி விட்டுகிட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த வதந்திகளை பரப்பிடக்கூடிய ஒரு செய்தி வந்து அதிகமாக இருக்குது. மீடியாக்கள், ஊடகங்கள், நீங்கள் யாராவது வந்து சொத்து வரி இவ்வளோ கூடியிருக்குன்னு நீங்கள் டெய்லி சொல்கிறதே இல்லை. மின்கட்டண உயர்வு இவ்வளோ கூடியிருக்குன்னு நீங்கள் மீடியாக்களில் சொல்கிறதே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வந்து பாலியல் வன்கொடுமைகள் 59% கடந்த ஆண்டை விட அதிகரிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லவே இல்லை. ஆனால் இந்த மாதிரி கேள்விகளை மட்டும் நீங்கள் திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சார், குடியரசுத் தலைவருக்கு இந்த நிலைமையா இருக்கு அப்படின்னு அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி அமையும் சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் பிரச்சாரம் எங்களது இல்லை, அது ஒன்றும் அதாவதுன்னா எங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் EPS அவர்கள், எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் தலைவர் EPS அவர்கள் தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் அது யாரும் மன வருத்தத்தில் இல்லை. நீங்கள் மட்டும் மன வருத்தம் இல்லாமல் இருந்தால் சரி. நீங்கன்னா நீங்கள் இல்லை, இந்த கேள்வி கேட்குறவங்க மட்டும் நம்ம ஆட்சியில் தோற்று போடுவோமேங்கிற மன வருத்தத்தை இல்லாமல் இருந்தால் சரி. மீண்டும் பிரதமர் எப்போ சார் தமிழகம் வருகிறார்? உள்துறை அமைச்சர் வந்துட்டு போனாங்க, திரும்ப பிரதமர் எப்போ வராங்க? இனி அடிக்கடி வருவாங்க தமிழகத்துக்கு. உள்துறை அமைச்சர் வந்து
கூட்டணி ஆட்சின்னு சொல்லும்பொழுது நீங்க வந்து இபிஎஸ் சொல்றதா அப்படின்னு சொல்றீங்களா சார்? அது அதான் கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி. நீங்கள் வந்து ரொம்ப ஒன்றும் குழப்ப வேண்டாம். முதல்ல வந்து இந்த ஆட்சி வந்து இருக்கக்கூடாது. இதில் திமுகவுடைய பி டீமாக நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு மட்டும் இருங்க. மீடியாக்கள் நீங்கள் உங்கள் வேல்யூ கூடணுங்கிறதுக்காக வேண்டி எதையும் நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம். யார் முதல்வர்னு சொன்னாதானே மக்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஓட்டு வாக்களிப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி யார் பெரிய கட்சி? நீங்க பாஜக தமிழ்நாட்டில் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துருங்க. யாருடைய தலைமையில் அதுதான் சார் கேள்வியா. யாருடைய தலைமையில் ஆட்சி? கேள்வி நான் தான் அப்படியே சொல்லிட்டேன் இபிஎஸ்ன்ட்டு. நீங்கள் ஏன் கேள்வி நான் பதில் ஆட்டோமேட்டிக்காக சொன்ன பிறகு திருப்பி அந்த கேள்வி கேட்குறேன். அது வந்து தொடர்ச்சியா ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துருங்க சார். அதெல்லாம் ஒன்றும் குழப்பவே வேண்டாம். இது எந்த கேள்வியை நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் மீடியாக்கள் என்ன கேட்க வேண்டாம். எடப்பாடி தான் முதல்வர். ஆமாம், திமுக கூட்டணியிலேருந்து ஏதாவது கட்சிகள் வர வாய்ப்பு இருக்குதா? நிச்சயமாக வரும். இன்னும் காலம் இருக்குல்ல, உங்களுக்கு பவரை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க ஒரு பலமான கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதில் இருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் சந்தேகம். அதாவது பலமான கூட்டணி தான் ஜெயிக்குங்கிறது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. தமிழ்நாட்டில் நிறைய பல்வேறு உதாரணங்கள் இருக்குது. 96 என்ன நடந்தது, 2001 என்ன நடந்தது உங்களுக்கு 94 நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். 2001 நடந்தது எல்லா ஜாதி கட்சிகளையும் சேர்த்து திமுக ஆட்சியில் கூட்டணிகள் ஆட்சி பலமாக இருந்தாங்க. அது வெற்றி பெற்றதா? இல்லைல்ல, அம்மா தானே வெற்றி பெற்றாங்க. ஆனால் நீங்கள் கவலையே படாதீங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம், ஆட்சி மாற்றம் வரும். திராவிட முன்னேற்ற கழக அரசு வீட்டுக்கு அனுப்பப்படும். பாஜகவுடன் வந்து தொடர்ந்து திமுக தான் வந்து மறைமுகமாக கூட்டணியில் இருக்குன்னு விஜய் பேசியிருக்காரு. சார், விஜயோட காங்கிரஸ் கூட்டணி அமைக்கிற மாதிரி சொல்றாங்களே, அதை பற்றி எனக்கு தெரியல. அதை பற்றி விஜய் தான் சொல்லணும். நீங்கள் விஜய்கிட்ட அதை பற்றி கேளுங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழக அரசு இறக்கி பிடிக்கும் இந்த வீழ்த்தப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு எம்ஜிஆருடைய கொள்கைகளை கடைபிடிக்கிற எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். திருச்சியில் எடப்பாடி சந்திக்க வாய்ப்பு இருக்காங்க.